ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. இஸ்லாமிய மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அது வெற்றி பெற்றதா? இப்போ உளவுத்துறையில கொஞ்சம் வேகமா பேனா பேப்பர்ல எடுத்துப்பாங்க. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறது. திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் பாபா தர்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு சிக்கந்தர் பாபா மலை, சிக்கந்தர் மலைன்னு பேர். அதையும் சொல்ல போறேன். எந்த திருக்குறானை எடுத்து 5 வேளையும் தொழுகை நடத்துகிறீர்களோ அந்த இறைவன் கொண்டு வந்து ஒரு பிரதிநிதியை அந்த இடத்திலே உட்கார வைப்பான். இங்கிருந்து குத்துல தெரிச்சு ஓடணும். இதயபூர்வமான சலாம்களை உரித்தாக்கியவனாக உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருவல்லஞ்சுழி என்கிற விநாயகர் ஆலயம் பெரிய ஒரு சிவன் கோவில், பாடல்பட்ட தலம், விநாயகர் சன்னதி அங்கே சிறப்பு. பழமையான ஒரு ஆலயம், சோழர்கால கோயில். அந்த கோவிலுக்கு இருந்த தேர் சிதிலமாகி போனதுனால புதிதாக ஒரு தேர் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருந்தது. அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கோரிக்கையாக அனுப்பி வச்சேன். நடப்பு சட்டமன்றத்திலேயே அதற்கான ஏற்பாட்டை செய்து சட்டமன்றத்திலேயே பேசி வளாகத்திலிருந்து எனக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாங்க. பிரதமருக்கு யாரும் இங்கே எதிரானவர்கள் அல்ல. தனிப்பட்ட முறையிலே நரேந்திர மோடி என்பவர் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்கின்ற ஆணவம் பிடித்த அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதில் எங்களை மாற்று கருத்து இல்லை. ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. இஸ்லாமிய மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அது வெற்றி பெற்றதா? சொல்ல முடியுமா? நாட்டினுடைய பிரதமரால் சொல்ல முடியுமா? வெளிநாட்டுக்கு போகிற இடத்துல எல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே அது சம்பந்தமாக பேசும்போது யாரு பொட்டு அழிச்சாங்களோ அவங்க சகோதரியை வச்சு வேலையை முடிச்சுன்னு ஒருத்தர் சொல்லி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் போகுது. அப்போ அங்க உள்ள இருக்கக்கூடிய வன்மம் என்ன என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆக வக்ஃபு போர்டுக்கு எதிரான இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இஸ்லாமியர்களுக்கு உரிய ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற இந்த 2 கோரிக்கைகளும் நாம் எதற்கு திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நடந்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசின் ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையருக்கு எதிராக, குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, சொல்ல போனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதனால் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கான உரிமை வேண்டும், இந்த உரிமை வேண்டும், எங்களுக்கான பதவி வேண்டும், ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பது பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல. சில பேர் நினைக்கிறாங்க உங்களால ஜெயிக்க முடியாதனால இடஒதுக்கீடு வாங்கி வந்துடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. நான் இதுல பாக்குறேன் நிறைய விமர்சனங்கள் இது போல வருது. இஸ்லாமியர்களுக்கான அந்த ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும், உள்ளாட்சியிலும் வேண்டும், நாடாளுமன்றத்தில் வேண்டும், லோக்சபாவிலையும் வேணும், மக்களவையிலையும் வேணும் என்று கேட்கும் போது பதவி ஆசைக்காக இல்லை. இத்தனை பேர் 20 கோடி மக்கள் இருக்கும் போது எங்களுக்கான பணியை செய்யக்கூடிய இடத்தில், எங்களுடைய கடமை செய்யக்கூடிய இடத்தில் எங்களுக்கான வழியை விடுங்கள், எங்களுக்கான உரிமையை கொடுங்கள், என் கடமையை நான் செய்ய வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். ஒருவேளை மறுத்தால், எந்த திருக்குறானை எடுத்து 5 வேளையும் தொழுகை நடத்துகிறீர்களோ அந்த இறைவன் கொண்டு வந்து ஒரு பிரதிநிதியை அந்த இடத்திலே உட்கார வைப்பான் என்பதை அறுதிக்கிட்டு நான் சொல்லுகிறேன். காரணம், அத்தனைக்கான ஆளுமைகள் இங்க இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இல்லாதவர்களா? இதே மதுரையிலே அந்த பக்கம் ஒரு மாநாடு நடந்த போது அங்கேயும் ஒரு IPS வந்தார். VRS போட்டுட்டு தான் வந்தார். இங்கேயும் ஒரு IPS வந்திருக்கிறார். இவர் படைக்கலமாக வந்திருக்கிறார். அவர் ஏதோ ஒரு பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அநேகமா அடுத்த ஆளுநராக கூட வரலாம். ஆனா பாவம் அந்த மாநிலம் மக்கள் சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க. நம்ம மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி தலையும் புரியாம வாழும் புரியாம ஒரு ஆளுநரை வந்து உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். இது ஒரு ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு என்பது கூட புரியாமல் சனாதன சக்திகளுக்கு சாமரை வீசி கொண்டிருக்கிற ஒருத்தர் நம்மளுடைய தலைவிதியாக ஆளுநராக வந்து வாச்சிருக்கிறார். அடுத்த வாரம் திருப்பரங்குன்றத்திலே கும்பாபிஷேகம் இருக்கு. 14ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம். இப்போ உளவுத்துறையில கொஞ்சம் வேகமா பேனா பேப்பர்ல எடுத்துப்பாங்க. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவாங்க. திருப்பரங்குன்றம்னு சொன்னாலே காதெல்லாம் ஷார்ப் ஆயிடுது. நான் திருப்பரங்குன்றம் தானே சொல்லியிருக்கேன், சிக்கந்தர் மலைன்னு சொல்லலையே இன்னும். அதையும் சொல்ல போறேன். சிக்கந்தர் மலை என்பது சிக்கந்தர் பாபா தர்கா இருக்கக்கூடிய அந்த இடத்தை அப்படித்தான் சொல்ல முடியும். இதை பல்வேறு மேடைகளிலே நான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறேன். இது காதுன்னா இதை காதுன்னு தான் சொல்ல முடியும், இது மூக்குன்னா இது மூக்குன்னு தான் சொல்ல முடியும், இது வாயினா இது வாயின்னு தான் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்தில் இது உடம்பு. அது திருப்பரங்குன்றம் மலை, சிக்கந்தர் பாபா தர்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு சிக்கந்தர் பாபா மலை, சிக்கந்தர் மலைன்னு பேர். இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் வரக்கூடிய இடத்துல விராலிமலையிலிருந்து மதுரைக்கு வரும்போது தர்கா குடின்னு ஒரு கிராமம் இருந்தது. வண்டி ஓட்டுனர் டிரைவரை கொஞ்சம் இந்த இடத்த நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி அந்த ஊரை பார்த்துட்டு வந்தேன். கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த ஊருக்கு பக்கத்திலே பழமையான ஒரு சிவாலயம், திரு சுனை அப்படின்னு ஒரு கோவில்,
மிக அற்புதமான ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். தர்கா குடிக்காக நிப்பாட்டின எனக்கு இறைவன் அங்கே சிவ தரிசனத்தை பண்ணி வச்சு ரெண்டும் பக்கத்தில் தாண்டா, கவலைப்படாத, நீ மாநாட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சார். வக்போர்டு திருத்த சட்டத்துக்குள்ளே ஒரு இந்துக்களை கொண்டு வந்து வைக்கணும், ஒரு உறுப்பினர் ஆக்கணும் என்பது அவர்களுடைய ஒரு பிளான், ஒரு திட்டம். நிர்வாகத்திற்குள்ள இந்துக்களை கொண்டு வரணும்னா மனிதநேய மக்கள் கட்சி அதுக்கு எதிரான போராட்டத்துக்குள் இந்துக்களை கொண்டு வந்து மேடையேற்றி இருக்கிறது. இதுதான் நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் திருத்த சட்டத்தின் வாயிலாக இந்துக்களை அங்கே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் உள்ளபடியே யார் அந்த சமயத்தை மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த மேடையிலே நிறுத்துவோம் என்பதுதான் செய்தி. இதை சொல்லியாச்சுன்னா போதும், என்னுடைய வேலை முடிஞ்சுது. இனிமேல் நான் பேசினா அது ஓவர் டைமா இருக்கும். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வெளிநாடு போகும்போதெல்லாம் திருக்குறள் பேசுகிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் ஒரு திருக்குறள் கூட பேசினார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருக்கு ஏறு. இந்த திருக்குறளை அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க ஒரு 4 பாட்டு கீழே வந்து பாருப்பா. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று ஒரு திருக்குறள் இருக்குது. அது யாராவது அவருக்கு சொல்லிக் கொடுங்க. அது யாரு காட்சிக்கு எளியன் அப்படின்னா அவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்கு கூட அங்க ஆள் இல்லை. ஏன்னா போட்டிருக்கிற கோட்டு சூட்டுலாம் அப்படி. அந்த ட்ரெஸ் கோட்டில் இந்த மேடையில் உங்களால யாரையாவது பார்க்க முடியுதா? பிரதமர் போட்டுக்கிற ட்ரெஸ் கோட்டில் இங்க யாராவது உங்களால பார்க்க முடியுதா? எல்லார் கழுத்துலயும் கருப்பு வெள்ளை துண்டு வரிசையா கொண்டு வரும்போது நான் கூட ஒன்று வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா, கருப்பு வெள்ளை துண்டு என்கின்ற ஒரு செய்தி ஒரு புறம், நம்முடைய நோக்கம் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மையினர் தங்களுடைய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நீரோட்டம் இருக்குதுல்ல, அதற்குள் அவர்கள் வந்து கலக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் அந்த துளைகளை அடைத்து வைத்துக் கொண்டு இந்த பாசிச சக்தியினுடைய திட்டம் இருக்கு இல்லையா, கருப்பு துணி வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கருப்பு வெள்ளை துண்டு அந்த கருப்பு துணியை அடைப்பை எடுத்து விடுவதற்காக இங்க நாம் கூடியிருக்கிறோம். இங்க இருந்து குத்துல தெரிச்சு ஓடணும். சமீபத்தில் ஒரு இடத்துல பேசும்போது அடியேன் ஒரு ஞாபகம். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்கள் போதிய அளவு நீர் அருந்த வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக வாட்டர் பெல் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெளியில பல மாநிலங்கள் அது இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அது கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. மணி அடிக்கும் போது அவங்க எல்லாம் தண்ணி குடிக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்னு. வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் மத்திய அரசை தண்ணீர் குடிக்க வைக்கிறது என்று நான் சொல்லுவேன். ரெண்டுக்கும் வேற வேற வித்தியாசம். தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அங்க நடக்கும். ஆக மதுரையில் இருந்து நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், சுருக்கமாக சொல்லுகிறேன், எப்போதெல்லாம் நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக, கிறிஸ்துவத்துக்கு எதிராக, தலித்து மக்களுக்கு எதிராக, சாமானியருக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வருகிறீர்களோ, அதை கொண்டு போய் நீதிமன்றத்திலே காட்டி அங்கே நீங்கள் அனுமதி பெறுகிறீர்களோ, உங்களுடைய ஜனாதிபதியிட்ட நம்மளுடைய ஜனாதிபதி தினம் கொண்டு போய் சேர்த்து அனுமதி வாங்குகிறீர்களோ, இதெல்லாம் செய்யும் போது அத்தனை மக்களுடைய காலில் மண்டியிடுகிறீர்கள் என்பதை மட்டும் நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக் கொள்வேன். வேற எதுவும் செய்ய முடியாதனால இந்த நரித்தந்திரத்தை செய்கிறீர்கள். ஆக இதே மதுரையில் குமரகுருபரர் அன்னை மீனாட்சிக்கு அழகாக ஒரு பிள்ளைத்தமிழில் சொன்னார். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் கோயிலுக்கு ஏற்றும் விளக்கை என்று பாடினார். அகந்தை கிழங்கு என்று சொன்னால் எந்த இடத்தில் அதனுடைய மூலாதாரமாக இருக்கிறதோ, என்ன காரகம் கருப்பொருளாக இருக்கிறதோ அதை அகற்ற வேண்டும் என்பதைத்தான் சொன்னார். பாசிச சக்திகளிடம் இஸ்லாத்துக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்புத்தன்மையை, நச்சுத்தன்மையை அகற்ற வேண்டும் அழுத்தமாக சொல்லி, எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளினாலே அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக்க பிரார்த்தித்தவனாக இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கருவறை.